அதாவது கருப்பின ஆண் வந்து குற்றவாளி அப்படின்றத நிறுவுற மாதிரி தான் இந்த கதை வந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் திரைக்கதை வந்து ரொம்ப அழகாக அமைச்சிருந்தாங்க. மைனஸ் பாயிண்ட்டாக நான் ப்ளஸ் பாயிண்ட்டையும் சொல்கிறேன் பாருங்க. அதாவது வெள்ளையனும் தப்பு செய்வான், கருப்பின பையனும் தப்பு செய்வான், கலரை வச்சு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான். இந்த பக்கம் வந்து ஒரு சைக்கோவில் வந்து ஒரு வெள்ளையும் இந்த பக்கம் கருப்பையும் போட்டுட்டு அதே மாதிரியான விஷயங்கள் மாற்றி மாற்றி போட்டது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னாக இருக்கலாம். பட் திரைக்கதையில் மிக அற்புதமாக அந்த விஷயத்தை அவங்க வந்து முன்னிறுத்தி எழுதியிருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா அதை பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம சங்கிகள் வந்து படம் எடுத்தாங்க, உண்மையிலே வந்து முஸ்லீம்கள் எல்லாருமே கெட்டவன்ற மாதிரி தான் படம் எடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அதில் வந்து வெள்ளைக்காரனும் தப்பு பண்ணியிருக்கான், கருப்பினாலும் தப்பு பண்ணியிருக்கான்ற மாதிரி அதற்கான திரைக்கதை மிக அழகாக எழுதியிருந்தது தான் இந்த படத்தில் நான் கவர்ந்த விஷயமா, எனக்கு பிடிச்ச விஷயமா நான் பார்க்குறேன். எனிவே, வாட் இஸ் த கன்க்ளூஷன் ரேட்டிங்? படத்துக்கான ரேட்டிங் வந்து 5க்கு 3. உண்மையிலே ஒரு 1995 இந்த மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற பார்க்குறதுக்கும் சரி, ரொம்ப நீட்டாகவே ஓரளவுக்கு எடுத்தாங்க. நம்ம இப்போத்திய பரபரப்பான காட்சிகள் அங்கே கிடையாது. அப்போ அன்றைக்கி இருக்கிற கேமரா மூவ்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் கட்லாம் கிடையாது. பட் இருந்தாலும்